نحمده ونستعينه ونستغفر ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله அம்மா பாத். கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய கிருபையினால் ஃபஜ்ர் நேர தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை பெற்றவர்களாக மனிதரில் புனிதர் மா மனிதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஆட்சி முறை குறித்து நாம் தொடர்ச்சியாக தெரிந்து கொண்டு வருகிறோம். அந்த சபையிலே நாம் எல்லாம் ஒன்று குணம் இருக்கின்றோம். இந்த வாய்ப்பை நமக்கு ஏற்படுத்தி தந்த வல்ல ரஹ்மான் அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் என்று அல்லாஹ்வை போற்றி போந்தவனாக இந்த உரையை துவங்குகிறேன். அன்புக்குரியவர்களே, உங்களிடத்திலே ஒரு கேள்வி. இப்ப நாம ஒரு உயர்ந்த பதவியில் இருக்கிறோன்னு வச்சுக்கோங்க, அல்லது ஒரு பெரிய நிறுவனத்துல ஒரு பெரிய பதவியில இருக்கிறோன்னு வச்சுக்கோங்க. இப்படி இருக்கும் பொழுது நம்மை நாடி உதவி கேட்டு சிலர் வருகிறார்கள். அப்படி வரும்பொழுது இரண்டு வகையில வராங்க. ஒன்று, நம்முடைய குடும்பத்தார், நமக்கு ரொம்ப நெருங்கியவர்கள். இன்னொன்று, யார்கிட்ட தெரியாதவங்க. இப்ப இந்த ரெண்டு பேர்ல யாருக்கு நாம முக்கியத்துவம் கொடுப்போம்? நெருங்கியவர்கள் முக்கியத்துவம் கொடுப்போம், அப்படித்தானே? அன்புக்குரியவர்களே, இதான் யதார்த்தம். அதாவது உயர்ந்த பதவியில் இருக்கிறவங்க, ஒரு அந்தஸ்து இருக்கிறவங்க நேர்மையா நடக்கணும்னு நினைச்சாலும் இந்த குடும்பத்தார்கள் விஷயத்துல கொஞ்சம் சருகி விடக்கூடிய காட்சியை பார்க்கலாம். என் குடும்பம், எனக்கு தெரிஞ்சவன், எனக்கு நெருக்கமானவன் அப்படிங்கிற ஒரு நிலையில தான் நாம் இருப்போம். அன்புக்குரியவர்களே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்துக்கங்களேன். சுப்ஹானல்லாஹ், அவங்க ரொம்ப பெர்ஃபெக்டா இருந்தாங்க. உண்மையிலேயே ரசூலுல்லாஹ் மாதிரிலாம் ஒரு மனிதர் இனி பிறக்கவே முடியாது. நேற்றைய தினம் அல்லாஹ்வுடைய கிருபையினால அன்னலாரின் ஆட்சி முறை என்ற தலைப்புல நம்ம ஒரு ஹேஷ்டேக்கை ட்ரெண்டிங் பண்ணோம். உலகத்தையே மாற்றிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னைக்கு ரசூலுல்லாஹ் இருந்தாங்கன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லக்கூடிய இடத்துல ரசூலுல்லாஹ் இருப்பாங்க, தீர்வு கொடுத்துருவாங்க. அது மாதிரியான ஒரு நிலையை தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்தாங்க. நான் மேல சொன்னேன்ல, அதாவது உயர்ந்த பதவியில் இருக்கிறவங்க, ஆட்சியில் இருக்கக்கூடியவங்க, அதிகாரத்தில் இருக்கக்கூடியவங்க தனக்கு நெருக்கமானவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டா நடப்பாங்க. அவங்க தப்பு செஞ்சாலும் பரவாயில்ல, இவன் நம்ம குடும்பத்துக்குக்காரன், நமக்கு தெரிஞ்ச அப்படின்வாங்க. இப்படி ரசூலுல்லாஹ் காலத்துல ஒரு சம்பவம் நடக்கு. ஒரே ஒரு சம்பவம் தான் முஸ்லீம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு இந்த செய்தி. அதாவது 1784 இலக்கங்கள்ல கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வரும், சரியா? மூலத்திலையும் புத்தகத்திலையும் இந்த அப்ளிகேஷன்லயும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வரும். முஸ்லீம்ல பதிவு செய்யப்பட்டு என்னன்னு கேட்டீங்க, என்ன செய்தின்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பெரிய தந்தை யாரு? அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு. ரசூலுல்லாஹ்வுடைய பெரிய தந்தை அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு. இன்னொரு நபி தோழர் ரசூலுல்லாஹ்வுடைய ஒன்னு விட்ட பெரிய தந்தை ரபியா. அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, ரபியா என்ற ரெண்டு பேரும் ஒரு நாள் சந்திக்கிறாங்க. ரெண்டு பேருமே ரசூலுல்லாஹ்வுடைய சொந்தக்காரங்க தான். இந்த ரெண்டு பேரும் என்ன சந்திச்சு பேசுறாங்கன்னா, தங்களுடைய மகன்களுக்காக அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட வேலை கேட்டு நம்ம அனுப்பி வைக்கணும் அப்படி ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அப்பாஸுடைய மகன் யாரு? ஃபல்லு ரலியல்லாஹு அன்ஹு. ரபியாவுடைய மகன் யாரு? அப்துல் முத்தலிப். ரெடியா? இந்த ரெண்டு பேரும் தங்களுடைய மகன்களுக்காக ரசூலுல்லாஹ் கிட்ட வேலை கேட்டு அனுப்புறதுக்கு முடிவு செய்யறாங்க. என்ன வேலை?
ஜக்காத்தை வசூலிக்கும் பொறுப்புல 2 பேரையும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சேர்த்துக்கணும் அப்படின்னு பேசிட்டு இருக்கிறாங்க. இப்படி பேசிட்டு இருக்கும் பொழுது ரசூலுல்லாஹ்வுடைய இன்னொரு பெரிய தந்தையுடைய மகன், இன்னொரு பெரிய தந்தை யாரு? அபு தாலிப். அவங்களுடைய மகன் யாரு? அபு தாலிப் அவங்களுடைய மகன் யாரு? அலி ரலியல்லாஹு அன்ஹு, ரசூலுல்லாஹ்வுடைய மகன். வரலாறு நமக்கு தெரியணும், ஏன்னா ரொம்ப நெருங்கிய சொந்த பந்தம்ல, நம்ம அதில் ரொம்ப டச் இல்லாதனால தெரிய மாட்டிருக்கு. இந்த 10 மாசம் ஃபுல்லா ரசூலுல்லாஹ் தான் உருண்டு பிறண்டு எழுப்பிடணும் இன்ஷா அல்லாஹ். சின்ன பிள்ளைங்களுக்கு கூட வரலாறு தெரியணும், ஏன்னா வரலாறு தெரிஞ்சா தான் நாம அவங்கள பின்பற்ற முடியும், எப்படி வாழ்ந்திருக்காங்க பாருங்க. அப்போ இந்த 2 பேரும் பேசிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு இடையில ரசூலுல்லாஹ்வுடைய பெரிய தந்தை அபு தாலிபுடைய மகன் அலி ரலியல்லாஹு அன்ஹு அங்க வராங்க. பேசியதை பார்த்துட்டு இந்த மாதிரி நீங்க அனுப்பாதீங்க அப்படிங்கிறாங்க. உங்க பிள்ளைங்களுக்காக நீங்க வேலை கட்டி ரசூலுல்லாஹ் அனுப்பாதீங்க, ரசூலுல்லாஹ் தரமாட்டாங்க அப்படிங்கிறாங்க. ரசூலுல்லாஹ் தரமாட்டாங்க, ஏன்னா அவங்களுக்கு தெரியும் ரொம்ப நெருக்கத்தில் இருக்கிறாங்க, தரமாட்டாங்க, இதை ரசூலுல்லாஹ் செய்யவே மாட்டாங்க அப்படிங்கிறாங்க. உடனே அந்த 2 பேரும் சொல்றாங்க, நீங்க வந்து ரசூலுல்லாஹ்வுடைய மருமகன், நீங்க யாரு? ரசூலுல்லாஹ்வுடைய மருமகன். அதே மாதிரி எங்க மேல பொறாமை இருக்கு உங்களுக்கு. 2 பேர் சொல்றாங்க, எங்க மேல பொறாமை இருக்கு, நீங்க ரசூலுல்லாஹ்வுடைய மருமகன், அதனால தான் இதை தடுக்கிறீங்க அப்படின்னு அலி ரலியல்லாஹு அன்ஹு ரபியா கூறுறாங்க. சரியா? அப்போ அலி சொல்றாங்க, அப்படின்னா சரி பண்ணி அப்படின்னு நினைக்கிறீங்களா, அனுப்பிக்கிங்க அப்படின்ட்டு, நீங்க உங்க மகன்களை நீங்க வேலை கட்ட அனுப்பிக்கிங்க அப்படின்ட்டு இவர் சொல்லிடுறாங்க. அலி ரலியல்லாஹு சொல்லிடுறாங்க. இவங்க 2 பேரும் பண்ணாங்க, 2 மகன்களையும் யாரெல்லாம் ஃபல்லுங்கிறவரையும் அப்துல் முத்தலிஃப்ங்கிறவரையும் அனுப்புறாங்க. நேரா 2 பேர் ரசூலுல்லாஹ்ட்ட போறாங்க. நாட்டுடைய ஜனாதிபதி, ஆன்மீகத்துடைய தலைவர், ஆட்சி தலைவர், இதுக்கு எல்லாத்துக்கும் மேல இவங்க சொந்தக்காரங்க. இந்த 2 பேருக்கு யாரு நெருங்கிய சொந்தக்காரங்க? ரசூலுல்லாஹ். ரசூலுல்லாஹ்ட்ட போயிட்டு, அல்லாஹ்வின் தூதரே, நீங்கள் மனிதர்களிலேயே அதிகம் நன்மை செய்பவராகவும் உறவினர்களுக்கு உதவுவோராகவும் இருக்கிறீர்கள். நல்ல வேலை பாயிண்ட் எப்படி போறாங்க பாருங்க. நீங்க மனிதர்களே அதிக நன்மை செய்யக்கூடியவா இருக்கிறீங்க, 2வது உறவுகளுக்கு ரொம்ப உதவி செஞ்சுட்டு இருக்கிறீங்க. ரசூலுல்லாஹ் டைரக்டா உதவி செய்வாங்க, அரசாங்கத்திலும் உதவி செய்ய மாட்டாங்க, கவனிக்கணும். நெருங்கிய உறவினர்களுக்கு தடை இருக்குல்ல. ஆனா ரசூலுல்லாஹ் வந்து நபியாரத்துக்கு முன்னாடியே அதாவது ஹில்புல் முத்தஃபிஃபீன் என்று ஒரு இயக்கம், அதுல ரசூலுல்லாஹ் சேர்த்துக்கிறாங்க. இளைஞர்கள்லாம் சேர்ந்து நபியாரத்துக்கு முன்னாடியே இளைஞர்கள்லாம் சேர்ந்து மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு அமைப்பு, அதில் ரசூலுல்லாஹ் சேர்ந்து செய்யறாங்க, நிறைய நன்மையான காரியம் பண்றாங்க. அப்ப நபியாருக்கு அப்புறம் எப்படி இருப்பாங்க பாருங்க. அதுதான் சொல்றாங்க, நீங்க அதிகமா நன்மை செய்றீங்க, உறவினர்களுக்கு உதவி செய்றீங்க, எங்களுக்கோ திருமண வயசு ஆயிட்டு. இந்த 2 பேரும் திருமணம் முடிக்க ஸ்டேஜில் இருக்கிறாங்க, ஆனா வேலை இல்லாம இருக்கிறாங்க. வேலை இருந்தா தானே திருமணம் முடிக்க முடியும், குடும்பத்தை காப்பாற்ற முடியும். எங்களுக்கோ திருமணம் ஆயிட்டு வேலை இல்லாம இருக்கிறோம். எனவே நீங்க ஜக்காத்து வசூலிக்கும் பொறுப்பை எங்கிட்ட தாங்க, நாங்க செய்யறோம். அதாவது மற்றவர்கள் வசூலிப்பது போல நாங்களும் வசூலிச்சு தரோம், நிறைய தரோம். அவங்களுக்கு என்ன கிடைக்குமோ அது எங்களுக்கு கிடைக்கும். வசூல் செய்யறவங்களுக்கு பேசிக் கொடுப்பாங்களே இல்லையா, அவங்க வசூல் செய்யணும்னா அது இது இருக்கும். அப்ப அந்த மாதிரி ஓகே எங்களுக்கும் கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்றாங்க. இது சொல்லிட்டு இருக்கும் பொழுது ரசூலுல்லாஹ் பேசிட்டு இருக்கிறாங்க. அது பக்கத்துல ஸைனப் ரலியல்லாஹு நிக்கிறாங்க. இப்படி கண்டாலே செய்ய காட்டுறாங்க, கேட்காதீங்க அப்படின்ட்டு. சுப்ஹானல்லாஹ், பாருங்க ரசூலுல்லாஹ் எப்படி புரிஞ்சு வச்சிருக்காங்க பாத்தீங்களா குடும்பத்தார். அலி ரலியல்லாஹு அங்க தடுத்தாங்க, இங்க ஸைனப் நிக்கிறாங்க. இப்ப கேட்காதீங்க, கண்ணாலே செய்யறாங்க, கேட்காதீங்க, தரமாட்டாங்க. சுப்ஹானல்லாஹ், எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை பாத்தீங்களா, மாஷா அல்லாஹ், வாய்ப்பே இல்லைங்க. இந்த தூதரை பத்தி இன்னும் தெரியாம நம்ம இருக்கிறோம். இந்த தூதருடைய வரலாறு பத்தி இன்னைக்கு முஸ்லிம் சமுதாயம் தெரியாம இருக்கு. சினிமா கூத்தாடி பின்னாடி போய் நின்றுட்டு இருக்கிறாங்க. என் தலைவர் அப்படிங்கிறான், இந்த கூத்தாடிங்கிறான். அடே, உன்னுடைய உண்மையான தலைவன் யார்? கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீ தலைவர்னு சொல்வதற்கு அத்துணை தகுதிகளும் இந்த தூதர்ட்ட இருக்குங்க. ஒண்ணு இல்லைன்னு சொல்ல முடியுமா? நீங்க இன்னைக்கு தலைவன் சொல்றீங்களே, இவர் தான் முதல்வர், இவர் தான் ஆட்சி கட்டளை, எந்த தகுதியாவது இருக்கா? ஒரு பூமாலையை ஒருத்தன் போடுறான், பயந்து அடிச்சுட்டு ஓடுறாங்க.
ஒரு பூமாலையை அரசியல் களத்துல பிரச்சாரம் பண்ண வராங்க. சைக்கிள்ல வராரு அவர். இப்படி வரும்போது அவருடைய தொண்டை என்ன பண்றாரு, ஒரு பூமாலையை பந்து மாதிரி இப்படி முன்னாடி போடுறாரு. அலறி அடிச்சுட்டு ஓடுறாரு. எதுக்கு? இவன் போட்டது பூமாலையா இல்ல வெடிகுண்டான்னு தெரியல, அது மாதிரி ஓடுறாரு. உண்மையிலே நடந்தது. நீ படத்துல என்ன பண்ற, 10 பேரை நின்று அடிக்கிற, அவங்கிட்ட ஆயுதம் இருக்கும், உங்ககிட்ட ஆயுதம் இருக்காது. அவர் துப்பாக்கியில சொல்லுவாரு, ஒழிச்சுவாரு, எல்லாத்தையும் கையாலே தடுப்பாரு. ஒரு பூமாலைக்கு பயந்து ஓடக்கூடிய நிலத்தை நீங்க பாக்குறோம். மக்களை சந்திக்க மாட்டாங்க. ஏன் இதை சொல்ல வரணும்னா, தலைவனுக்கு ஒரு தகுதி இருக்கணுங்க. தலைவனுக்கு என்ன செய்யணும்? தகுதி இருக்கணும். எப்படி இருக்கணும்? ரசூலுல்லா ரோல் மாடல். அண்ணலாருடைய ஆட்சி முறையை இன்னைக்கு உள்ளவர்கள் பின்பற்றினா சொன்னா அவரு உண்மையான தலைவரா இருப்பார். உண்மையிலேயே யாரெல்லாம் ரசூலுல்லா பின்பற்றாங்களோ நல்ல ஆட்சி கொடுப்பாங்க. அப்போ பாருங்க ரசூலுல்லா எப்படி தெரிஞ்சு வச்சிருக்காங்கன்னா, ஜெயினப் ரலியல்லாஹு அன்ஹு அங்க என்ன செய்றாங்க, அங்க கண் சாடையால சாடை செய்து காட்டாங்க. இவ்வாறு கோரிக்கை வைக்க வேண்டாம், கேட்காதீங்க. ரசூலுல்லா சொன்ன உடனே ரொம்ப நேரமா அமைதியா இருக்கிறாங்க. நீண்ட நேரம் மௌனமா இருக்கிறாங்க. சொந்தக்காரங்கள வேலை கேட்டிருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் அடுத்து சொல்றாங்க பாருங்க, சுப்ஹானல்லாஹ், ஜகாத் என்பது மக்களின் அழுக்குகளாகும். ஜகாத் என்பது மக்களின் அழுக்குகளாகும். அவை முஹம்மதின் குடும்பத்தாருக்கு தகுதியானதல்ல அப்படின்ட்டாங்க. ஒரே அடி அடிச்சிட்டாங்க. நான் இந்த பொறுப்பை தர முடியாது, இந்த வேலையும் தர முடியாது, இது நமக்கு என்ன இல்லை, கூடாது. இது மக்களுடைய அழுக்கு. ஜக்காத் என்னது? செல்வத்திலிருந்து எடுத்து கொடுக்கிறோம்ல, அழுக்கதான் எடுத்து கொடுக்கிறோம். அதனால தான் தூய்மைப்படுத்துங்க, ஜக்காத் தூய்மைப்படுத்துங்க என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவான். அகீமிஸ் ஸலா வ ஆத்து ஸக்கா. பொருளாதாரத்தை தூய்மைப்படுத்தணும். ஜக்காத் கொடுக்கிறது என்னது? அழுக்காவே இருக்கும். அந்த அழுக்கை எடுத்து கொடுத்துட்டா நீங்கணும். அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஜக்காத் என்பது மக்களின் அழுக்குகளாகும். முஹம்மதுடைய குடும்பத்தாருக்கு இது தகுதியானதல்ல, கொடுக்க முடியாது. இப்ப என்ன செய்யறது? கல்யாணம் வேற முடிக்காம இருக்காங்களே, ரசூலுல்லாஹ் உதவி செய்யறாங்க பாருங்க. ஒரு 2 சஹாபாக்கள் 2 நபித்தோழரை கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு பெண்ணு கேட்டு ஸ்பாட்லயே திருமணம். ஸ்பாட்ல 2 பேர் கிட்டது திருமணத்தை முடிச்சு வச்சிருந்தாங்க. பொன் பேசி நினைச்சாங்க. பின்னர் 2 நபித்தோழர்கள் அழைத்து இவ்விருவருக்கும் அந்த 2 பேருக்கு பெண் கேட்டு மனம் முடித்து கொடுத்தார்கள் அப்படின்னு செய்தியை பார்க்கும். அன்புக்கு இது என்னதுன்னா, அதாவது சொந்தக்காரன், நெருங்கியவன், மாமன், மச்சான், அண்ணன், தம்பி அப்படின்னு வரும்பொழுது நீதியை பார்க்க மாட்டாங்க, நீதியை ரசூலுல்லாஹ் பார்த்தாங்க. இதாங்க ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை வரலாறு, ஆட்சி முறை. இதை நாம் தெரிந்து கொண்டு படிப்பினை பெறக்கூடிய மக்களா இருக்கணும். அன்புக்குரியவர்களே, சாதாரண ஒரு சின்ன பொறுப்புல இருக்கிறவங்க என்ன செய்வான், 2 பேர் வந்தாங்கன்னா அந்த 2 பேர்ல தனக்கு தெரிஞ்சவன் யாருன்னு முதல்ல பார்ப்பான். அவன்கிட்ட அநியாயம் இருந்தாலும் இவன் நமக்கு தெரிஞ்சவன் ஆச்சரியம் என்ன செய்வான், அவன் பக்கம் நிற்பான். இப்படி நிற்க கூடாது என்பதற்கு இந்த சம்பவமானது மிகப்பெரிய உதாரணம், மிகப்பெரிய எடுத்துக்காட்டு. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நமக்கு மிகப்பெரிய அழகிய முன்மாதிரியா இருக்கிறாங்க. இதை உணர்ந்து செயல்படக்கூடிய மக்களாக நாம் இருப்போம். வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.